ஐபிஎல்லுடைய 18வது சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து படு மோசமாக சொதப்பெற்றிருக்காங்க. இதுவரைக்குமே 12 லீக் போட்டிகளில் விளையாடி 3 வெற்றிகளை மட்டும்தான் பெற்றிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில துவக்கத்துல சில போட்டிகளில் விளையாடிய ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் அதன் பிறகு கையில ஏற்பட்ட காயம் காரணமாக விலகிட்டார். ருத்ராஜ் கெய்க்வாட்டிற்கு கேப்டன்சி அழுத்தம் இருப்பதாகவும் மேலும் அவர் சமீப காலமாக ஃபார்ம் அவுட்ல இருப்பதாலுமே அவரை அணியை விட்டு தூக்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு பண்ணிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத் மற்றும் ஊர்வில் பட்டேல் ஆகியோர் இருப்பாங்க அப்படின்னும் அதுல ஒருவர் சொதப்பினால் சாம் கரனை பேக்கப்பாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு பண்ணிருக்காங்களா. ருத்ராஜ் கெய்க்வாட்டை வெளியேற்றினால் 18 கோடி ரூபாய் கிடைக்கும். இவரை ஏலத்துல விட்டு வாங்கினால் அடிப்படை தொகையான 2 கோடியில கூட இவரை வாங்க முடியும் அப்படின்றதுனால இந்த ஆப்ஷனையுமே பயன்படுத்த இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கும் அந்த அணியுடைய நிர்வாகத்திற்கும் இடையில மனக்கசப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஆகையால் அடுத்த சீசன்ல ஏலத்துல அவர் வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி சாம்சன் ஏலத்துல வந்தா அவரை வாங்கி ஷேக் ரஷீத்திற்கு மாற்றாக ஓபனராக கிளம்புறங்க நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு பண்ணிருக்காங்களா. ஒருவேளை சாம்சனை வாங்க முடியல அப்படின்னா சிஎஸ்கேவில் இருக்கும் சிவம் தூபேவுக்கு கேப்டன் பதவியை கொடுக்கவும் நிர்வாகம் முடிவு பண்ணிருக்காங்க. ஐபிஎல்லுடைய 18வது சீசனுக்கான ஏலத்துல தீபக் ஹூடா போன்ற வீரர்களை வாங்க ருத்ராஜ் தான் பரிந்துரை பண்ணிருக்காராம். மேலும் துவக்க போட்டிகள்ல ஹூடாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓபனராக களமிறங்கிருக்காங்க. ஹூடா சொதப்பியதால சிஎஸ்கேவுமே தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. மேலும் ரவிச்சந்திரன் அஸ்வினை சரியாக பயன்படுத்தாததுமே ருத்ராஜ் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் 19வது சீசன் சிஎஸ்கே உடைய 11 அணி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.